காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதாம், மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதாம். மலை காத்து வீசுற போது மல்லிகை பூ பாடாதாம், மழை மேகம் கூடுற போது வண்ணமயில் ஆடாதாம். என் மேனி தேனரும்பு, என் பாட்டு பூங்கரும்பு, மச்சானா மெட்டெடுப்பே உன்னத்தான் பொத்தி வைப்பேன். சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா, விளக்கேற்றும் பொழுதானா இட நெஞ்சம் படும் பாடு கேளையா. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா, குக்கு குக்கு குக்கு. ஓகே ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. ஸோ இன்னைக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தீப்தி. ஸோ இந்த குயில் பாடின பாட்டு உங்கள் எல்லாரையும் வந்து இந்த இனிய நாள் அதுவுமா வந்து சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம், என்னடா தீப்தி வந்திருக்கா, அதுவும் செட்டில் நின்றுருக்கானால அது என்ன ஷோவாங்க இருக்க முடியும். ஸோ இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து என்ன டே, நம்ம எல்லா நாளும் வந்து ஒரு ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல், அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் வந்து நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. ஸோ ஃபஸ்ட் அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னாங்க நான் இதுக்கு முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள், நம்ம உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப 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 நம்புறவங்க கிட்ட கூட அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவோம். ஆனால் அதே நம்ம தான் யாருன்னே தெரியாத ஒரு டாக்டர்கிட்ட இந்த கோயிலில் போய் சாமி கிட்ட போய் அப்படியே போய் நின்றதும் கடகடன்னு அப்படியே மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்ப்போம்ல, அந்த மாதிரி தான் டாக்டர்கிட்டையும் போயிட்டு எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு வந்து எந்த கூச்சமும் பார்க்காம அப்படியே எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லுவோம். ஸோ உண்மையாகவே டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு விஷயம்ங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஈக்குவலாக எனக்கு இப்போ என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, டாக்டர்ஸும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்ல தோணுதுங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்களேன், எத்தனை உயிர்களை அவங்க வந்து காப்பாற்றுறாங்க, எத்தனை ஃபேமிலிஸ் அவங்க எல்லாரும் வந்து சந்தோஷப்படுற மாதிரி, அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்களை குணப்படுத்திட்டோம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. எத்தனை உயிர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. இப்படி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி தான். ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை வந்து காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம். நம்மலாம் ஒரு 2 நாள் தூங்கலானாலே நமக்கு எப்படி ஆகிடுது, மண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சூடாகி எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு குழப்பத்திலே உட்காந்துருப்போம். ஆனால் அவங்க வேலையே அதுதான். எப்போனாலும் நைட் டைமில் கால் வந்தால் கூட போய் அந்த பேஷண்ட் அட்டென்ட் பண்ணும். அப்போ கூட ஒரு சின்ன கோபம் கூட காட்டாம அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டாக்டர்ஸ்லாம் அப்படி இருக்காங்கன்றப்போ நம்ம அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ஸோ அதை சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன ஷோ, இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ மண்டே என்ன விளையாடுவோம், மண்டே நம்ம பார்க்க போகிற ஷோ வந்து வீலுக்குள்ள ரீலு. ஓகே, ஸோ இந்த கேம் விளையாடுறதுக்கு நமக்கு தேவை வீலு, அப்புறம் உங்களுக்கான கேள்விகள். இது ரெண்டுமே இங்கே இருக்குது. அதனால் பப்பிமாவை வந்து நம்ம கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம நேராக காலர்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காலர், ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, யாராச்சும் இருக்கீங்களா? ஹலோ, ஹாய் பா. என்ன ஹாய் அப்படின்னு சொல்கிறீங்க? உங்கள் பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? கனி. ஓகே, உங்களோட ஸ்பீக்கர் கட் பண்ணிடுங்க, டிவியை வந்து பாருங்க, கேட்காதீங்க, ஃபோனில் என்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கள் உங்கள் பேர் மேம். கனி. கனி. ஓகே, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? தூத்துக்குடி. தூத்துக்குடியிலேருந்து. சரி சொல்லுங்கள், எப்படி போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை? நல்லா தான் போகுது. நல்லா தான் போகுது. என்ன எடுத்ததும் பிரைட்டாக ஆரம்பிச்சிங்க, இப்போ நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்கிறீங்க? நல்லா தான் பாருங்க, ஜாலியாக இருக்கு. ஜாலியாக போகுது. சரி ஓகே, இந்த கேம் பார்ப்பீங்களா நீங்கள்? பார்ப்பேன். பார்ப்பீங்களா? அப்போ இன்னைக்கு என்ன கேம் தெரியும்ல? ரீல் தானே? வீலுக்குள்ள ரீலு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேம்குள்ளே போயிடலாமா? உங்களுக்கான வீலை சுற்றிடலாமா? சுற்றிடலாம். ஓகே, நம்ம கனிக்காக. ஓகே, பழைய பாடல்கள், ஓல்டு சாங். உங்களுக்கு பிடிச்ச ஓல்டு சாங் என்ன சொல்லுங்கள் மேம்? ஓல்டு சாங்கா? ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச பழைய பாட்டு இருக்கும்ல? நான் என்ன நினைச்சேன் பாட்டு பாடி. ஆஹா, சூப்பர் சூப்பர். வந்ததுமே ஒரு சூப்பரான பாட்டை பாடியிருக்கீங்க. சரி, அப்போ உங்களுக்கான ஓல்டு சாங் என்ன வருதுன்னு பார்த்துடலாமா? அதை வந்து நீங்கள் விடுபட்ட வரிகளை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? பப்பிமா வந்து ப்ளே பண்ணுவாங்க, அதில் மிஸ்ஸிங் லைன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி பப்பிமா,
கொஸ்டின் ப்ளே பண்ணிடுங்க. யா தெய்வம் வரும் மனித உருவிலே படித்ததுண்டு ஏட்டிலே தெய்வம் என்று தெரிந்த போதிலே. ஸோ உங்களுக்கான மிஸ்ஸிங் லைன் இதுதான். இந்த கேள்வியை பார்த்துருப்பீங்க. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஐயோ தெரியலையே பழைய பாட்டு. யோசிச்சு பாருங்க, யார் அதில் நடிச்சிருக்கிறவங்க யாரு, என்ன பாட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐயோ தெரியலையே. ரொம்ப பழைய பாட்டு கேட்க மாட்டேன். பழைய பாட்டு கேட்க மாட்டீங்களா? அவ்வளோ பாட்டு பழைய பாட்டு. அப்படியா? தெரியலையே. ஓகே, டைம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் யார் ஆக்ட்ரஸ், யார் வராங்க, அதில் யார் நடிச்சிருக்காங்க? ஓகே, உங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு. ஒன்றும் கவலைப்படாதீங்க மேம். உங்களுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே ஓகே பப்பிமா, ஆன்சர் ப்ளே பண்ணுங்க. தெய்வம் என்று தெரிந்த போதிலே பூட்டலாமோ வீட்டிலே பூஜை செய்யும். ஸோ பூட்டலாமோ வீட்டிலே அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஓகேவா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே மேம், ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்க ஷோஸ் பாருங்க. ஓகேவா? முடியலன்னா அடுத்ததுல பார்த்து தேய்ச்சிக்கிறேன். அவ்வளவுதான். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் மேம் வாழ்க்கைக்கு நமக்கு தேவை. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப 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 நன்றி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து வீலுக்குள்ள ரீல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். காலர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதே சூட்டோட சூடா போய் அடுத்த காலர் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ மேம், ஸ்பீக்கர் ஃபுல்லா கட் பண்ணிடுங்க. என்கிட்ட மட்டும் பேசுங்க, ஃபோன்ல மட்டும் என்கிட்ட பேசுங்க. சரி. ஓகேவா? மியூட் பண்ணிடுங்க டிவியை. ஓகே, இப்போ சொல்லுங்க, உங்க பேரு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் மணிமேகலை. நான் குளத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். குளத்தூர்ல இருந்து கூப்பிடுறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேம்? நான் இல்லத்தரசி. ஓ, இல்லத்தரசி. வாவ், சூப்பர். இப்படிதான் மேம் நம்மளே பெருமையா சொல்லிக்கணும். அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான். சூப்பர். சமையல்லாம் ஆயிடுச்சா? எல்லாம் ஆயிடுச்சு. எல்லாம் ஆயிடுச்சு. சரி, கேம் பாத்திருக்கீங்களா? நிறைய பாத்திருக்கேன். நிறைய பாத்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஆஹா, பாத்தீங்களா? பப்பிமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. சரி, ஓகே. ஆமா, சரி, கேம்குள்ள போயிடலாமா? ஓகே. உங்களுக்கு நீ ரொம்ப நல்லா பாடுறமா. ரொம்ப 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 நன்றி மேம். ரொம்ப நன்றி. பாடுறோம், குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க பாடுவீங்களோ? பாடுவேனே. ஒரு பாட்டு பாடி காட்டுறீங்களா? ஓ எஸ். பாடுங்க மேம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீ வா. சூப்பர் சூப்பர் பா, சூப்பரா பாடுறீங்க மேம். எப்படி மேம், நீங்க சிங்கரா? இல்ல இல்லப்பா. இல்லையா? ஆனா சிங்கர் என்ன மேம் இல்லன்றீங்க? பொய்யெல்லாம் இப்பெல்லாம் பொய் பேசக்கூடாது. அது எங்க செட்டுக்கே பிடிக்காது. யாருமே நம்புறது இல்ல. கடவுள் எனக்கு வந்து நல்ல ஒரு குரல் வளர்த்த கொடுத்துட்டாரு. அதனால ரொம்பவே நல்லா பாடுவேன். ரொம்ப 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 இனிமையா இருந்துச்சு. அதுவும் இந்த நாள் அதுவுமா இப்படி ஒரு பாட்டை பாடி சூப்பர் மேம். சரி, இந்த சிரிப்போடவே அப்படியே அந்த கேம்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. ஓகே, உங்களுக்கான வீலை வந்து இப்ப நான் சுத்துறேன். என்ன வரப்போகுதுன்னு பாப்போம். நாயகர். ஓ, புதிய பாடல்கள் எது வரப்போகுது? பழைய பாடல்கள் பழைய நாயகிகள் வந்தா சூப்பரா இருக்கும். ஐயோ, சரி. ஆனா உங்களுக்கு வந்து புதிய பாடல்கள் வந்திருக்கு மேம். நீங்க பாத்தீங்களா? சிங்கருக்கு அதுவுமா புதிய பாடல்கள் வந்திருக்கு. எப்படி போயிடலாமா? உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு புது பாட்டு வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச புது பாட்டு எதுனா சொல்லுங்க மேம். என்ன பிடிக்கும்? நான் புது படங்களே நான் பாக்குறது இல்ல. பாட்டு பாட்டுன்னு கூட நான் புது பாட்டையும் எனக்கு அவ்வளவு பிடிக்கிறது இல்ல. பழைய பாடல்கள் தான். ஓகே, சரி. அப்போ உங்களுக்கான சரி மேம், உங்களுக்கான क्वेश्चन இப்ப நாங்க ப்ளே பண்ணிடுறோம். அதோட அந்த விடுபட்ட வரிகள் அது என்னன்றதை நீங்க பாத்துடலாம். ஓகேவா? ஓகே பப்பிமா, சாங் ப்ளே பண்ணுங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. நான் மதுவில் கிடக்கின்ற டேஷ் அடி. ஓகேவா? அந்த வார்த்தை என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. பப்பிமா டைமர் ப்ளே பண்ணுங்க.
மதுவில் கிடைக்கின்ற டேஷ் அடி. என்ன வார்த்தை? ரொம்ப 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 ஈஸி தான். மதுவில் கிடைக்கின்ற அழகா பாட்டுலாம் பாடுறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸி மேம். கிடைக்கின்ற அடிமை அடியா? எதை வச்சு அப்படி சொல்றீங்க? அந்த வார்த்தைக்கு அங்க வரும் அப்படின்னு நான் கிடைக்கின்ற அடிமை அடி. ஓகே, அந்த வார்த்தை கரெக்டா செட் ஆகுது, அதனால சொல்லிட்டீங்க. அதனால சரி, ஓகே, டைம் அப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பப்பிமாட்ட வந்து ஆன்சர் கேட்டுடலாமா? ஓகே, பப்பிமா ஆன்சர் மட்டும் ப்ளே பண்ணிடுங்க பப்பி. நான் மதுவில் கிடைக்கின்ற அடி அப்படின்றதா மேம் சரியான விடை. ஓகேவா? ஸோ ரொம்ப 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 நன்றி மேம் கூப்பிட்டதுக்கு. இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் ஷோஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் காலர் மூவ் ஆயிடலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் காலர். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க மேம், உங்க பேர் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? லக்ஷ்மி பிரியா மேம். எங்கேருந்து கூப்பிடுறீங்க? வெஸ்ட் மாம்பலம். வெஸ்ட் மாம்பலம். ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப் மேம். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, சமையல்லாம் ஆயிடுச்சா? இல்ல மேம், இதை பார்த்துட்டு போய் தான் சமைக்கிறோம். ஆஹா, என்ன ஒரு டெடிகேஷன். பார்த்துட்டு போய் தான் சமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க பப்பிமா. உங்க ஷோ நாளுக்கு நாள் ஃபேன்ஸ் அதிகமாயிட்டே வராங்க. ஷோ பாக்குறீங்களா மேம்? டெய்லி பாக்குறோம் மேம். எங்க 2 குட்டீஸோட பாக்குறோம். ஆஹா, நல்லது. அப்போ வந்து உங்களுக்கு இன்னைக்கு என்ன கேம்னு தெரிஞ்சிருக்கும். கேம் குள்ள சட்டு புட்டுன்னு போயிடலாமா? அப்பதான் நீங்க போய் சமைக்க முடியும். உங்களோட ஃபேன் மேம் நானு. ஐயோ, நன்றி. ஐயோ, எனக்கு ஒரு வெக்கமா வருது. சரி, ஓகே மேம், உங்களுக்காக நான் இந்த கேம் வந்து நல்லபடியா வரணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த வீலை நான் சுத்துறேன். ஓகேவா? ஓகே, வீலை சுத்துவோம். என்ன வருது? ஓகே, புதிய படங்கள் போயிடலாமா? ஓகே, ஆமா, புதிய படங்கள். நீங்க இப்போ ரீசெண்டா பார்த்த படம் என்ன மேம்? ஏதாவது பார்த்திருப்பீங்களா புது படம் தியேட்டருக்கு ஃபேமிலியோட போயிட்டு? ஃபேமிலியோட போறதுல ரொம்ப தூரமா. சரி, பரவாயில்ல. ஆனா டிவிலயாவது பார்த்திருப்பீங்களா? பார்த்துருக்கோம். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து விளையாடி முடிச்சிருங்க. இப்போ நம்ம கேம்குள்ள போயிடலாம். உங்களுக்கு வந்து புதிய படங்கள் வந்திருக்கு. நீங்க வந்து விளையாடி முடிச்சீங்கன்னா உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடுவேன். ஓகே மேம். ஓகேவா? சரி, ஓகே. பப்பிமா, அவங்களுக்கான क्वेश्चனை வந்து நீங்க ப்ளே பண்ணிடுங்க பப்பிமா. என்ன क्वेश्चन? ஓகே, அவங்களே பாருங்க क्वेश्चனும் போட்டாங்க மேம். இந்த திரைப்படத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த திரைப்படத்தின் பெயரா? ஆமா, வரவேலியே மேம். டைமர் பப்பிமா, டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க மேம். வரவேலியே. வரும் பாருங்க, வந்துரும். வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துருச்சு. வந்திருக்கோம் பாருங்க. இப்பதான் வருது. பாருங்க, டப்புன்னு பாருங்க. டைமர் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸி. வாரிசு. எதனால வாரிசுன்னு சொல்றீங்க? எனக்கு ஏதோ ஜில்லான்னு தோணுது. பாட்டு மேம். ஓ, அதனாலயா? சரி, ஓகே. நீங்க வாரிசுன்னு சொல்றீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மேம். இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க. சரி, ஓகே. அப்ப நம்ம என்ன ஆன்சர்னு பாத்துருவோமா? இருங்க, பாத்துருவோம். ஓகே, வாரிசு என்பது சரியான விடை. சூப்பர். ஓகே, எப்படி மேம் கண்டுபிடிச்சீங்க? அது என் பெரிய பையன் தான் மேம் சொன்னான். நான் 5 பாட்டு தான் தெரியும். அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பா. சரி, ஓகே. உங்களுக்காக ஓகே, உங்களுக்காக நான் பாடுறேன்னு சொன்ன பாட்டை நான் கடைசியில பாடிடுறேன். நீங்க அது வரைக்கும் ஷோவை ஃபுல்லா பாருங்க. ஓகேவா? ரொம்ப 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 நன்றி மேம். ஸோ நெக்ஸ்ட் காலர் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் காலர். ஹலோ. சொல்லுங்க, உங்க பேரு, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் சாந்தி. புரியல மேம், உங்க பேரு? சாந்தி. மன அமைதி. ஆஹா, ஓகே. எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நெற்குன்றம். சரி, பக்கத்துல. ஓ, ஓகே. எப்படி இருக்காங்க நிலவரம்? மார்க்கெட்லாம் வந்து விலைவாசிகள் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இருக்கு மார்க்கெட்டுன்னா? கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும் இல்லைங்களா? அவுட்ல தானே விலை ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அப்படி இப்படி ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். கரெக்டா? அது பண்ணிதானே ஆகணும் நம்ம வாழ்க்கையில. அது கரெக்ட் மேம். ரொம்ப 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 சூப்பர். சரி, இந்த கேம் பார்த்துருப்பீங்கல்ல நீங்க? பாக்குறேன். ஓகே, சூப்பர். அப்போ உங்களுக்கான கேம்குள்ள பட்டுன்னு போயிடலாமா? போலாங்க. ஓகே. ஹலோ. நாயகர்கள். ஓகே, உங்களுக்கான கேள்வி வந்து நாயகர்கள். இப்போ வந்து பப்பிமா வந்து ஒரு சில பிக்சர்லாம் போடுவாங்க. நீங்க எந்த நாயகன் வேணும் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணணும்.
ஓகேவா போடுங்க. ஆஹா யார் யாரு பாத்தீங்களா? கமல் சார், ரஜினி சார், அஜித் சார், சூர்யா சார், விஜய் சார், இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு யார் வேணும் சொல்லுங்க? எனக்கு கமல் தான் வேணும் சார். கமல் சார் தான் வேணுமா? ஓகே, கமல் சாரோட போட்டோ ஓபன் பண்ணுங்க பாப்பிமா. என்ன வந்திருக்கு? வீடியோ வந்திருக்கு, இமேஜ் வந்திருக்கு, ஜிகே வந்திருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு கமல் தான் வேணும். கமல் தாங்க. கமல் சாரோட வீடியோ கொஸ்டின் வேணுமா, இமேஜ் கொஸ்டின் வேணுமா, ஜிகே கொஸ்டின் வேணுமா? இன்னொரு சொல்லுங்க. வீடியோ கொஸ்டின் வேணுமா இல்ல இமேஜ் கொஸ்டின் வேணுமா, ஜிகே கொஸ்டின் வேணுமா? கமல் சார் பத்தி வீடியோ கொஸ்டின். வீடியோ கொஸ்டின் பார்த்தா வீடியோக்குள்ள தான் போவேன்னு சொல்லிட்டாங்க. கமல் சார் ஏன் உங்களுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு? எங்களுக்கு அந்த காலத்துல இருந்தே கமல் பிடிக்கும்ல. ஆஹா அப்படியா, சரி ஓகே. பப்பிமா வீடியோ கொஸ்டின் வந்து ப்ளே பண்ணிடுங்க. நீங்க அதை பாருங்க மேம். அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பேன். சொல்லுங்க. ஓகே. Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த படம் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சரி இருங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாரு அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. பப்பிமா டைமர் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. யோசிங்க. சொல்லுங்க மேம். நாங்க எப்பவுமே ரசிக்க தான் செய்வோம். டைரக்டர் யாரு அதெல்லாம் போக மாட்டாங்களோ மேம். நம்ம ஒருத்தவங்களோட ரசிகர்கள்னா அவங்கள பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல மேம். அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு படம். போக மாட்டேன். இசையமைப்பாளர் அதெல்லாம் நாங்க அவ்வளவு எடுத்துக்க மாட்டோம். அதனால அவர் படம் மட்டும் தான் பார்ப்போம். சரி சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்களேன். கேஸ் ரவிக்குமார். கேஸ் ரவிக்குமார். ஆஹா சரி ஓகே. நான் சொல்லிட்டுமா ஆன்சரு? ஸோ இந்த இந்த டைம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சுந்தர் சி சார் தாங்க. ஆமா சுந்தர் சி சார் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் இந்த படத்தோட இந்த அழகான உங்க ஃபேன் சொன்னீங்களா, நீங்க ஒரு பெரிய ஃபேன் சொன்னீங்களா கமல் சார், அவரோட அந்த அழகான படத்தை டைரக்ட் பண்ணது சுந்தர் சி சார் தான். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி எங்கள் ஷோஸ் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஸோ நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காலர் என் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு பாட்டு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த பாட்டு சும்மா 2 லைன் நான் வந்து பாடலாமா அப்படின்னு. ஐயோ பப்பிமா டைம் ஆயிடுச்சா? ஐயோ டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப 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 சாரி மேம். நான் கண்டிப்பாக நாளைக்கு இதே மாதிரி ஷோவில் வந்து ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு பாட்டை தெறிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஷோவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தீப்தி. இது நம்ம விருப்பம் போல விளையாடு லைவ் கேம் ஷோ. मस्ताना पेसी को करना